இப்ப நான் பேருவளையில இருக்கிற கெச்சிமலை பள்ளியில இருக்கிறேன். ஐஸ்கிரீம் குடிக்க வாங்க. இன்னைக்கு நான் இலங்கை பேர்வளையில் இருக்கிற கெச்சிமலை பள்ளிவாசலுக்கு வந்திருக்கேன், தர்காவுக்கு வந்திருக்கேன். அந்த பாதையில் தான் இப்போ போய்கொண்டிருக்கேன். பாருங்க, போகிற இடமெல்லாம் ஒரு இயற்கையாக இருக்குது. ஒரு கடற்கரையோரத்தில் ஒரு குன்றின் மேல் இது இருக்குது. இதை முதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், உச்சியில் இருக்கிறதுனால உச்சிமலை பள்ளிவாசல் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஹாய், லைஃப் ஆஃப் ராஜீவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் பேருவளையில இருக்கிற கெச்சிமலை பள்ளியில இருக்கிறேன். ஒரு இஸ்லாமிய மத வணக்க ஸ்தலம், மிகவும் பிரபல்யமான ஒரு வணக்க ஸ்தலம். அந்த இடத்துல தான் நிற்கிறேன். அதுவும் கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கு. இப்படியான ஒரு இடம் பார்க்குற நேரமே ரொம்ப 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 சிறப்பான விஷயமா இருக்கு. பாருங்க, கடலை காட்டுறேன். கடலோடு சேர்ந்து செம்மையா இருக்கு, சூப்பர்பா இருக்கு. இங்க கடற்கரை, அங்க ஒரு தீவு இருக்கு பாருங்க, சின்ன ஒரு தீவு. அழகான மணலோட சேர்ந்த கடற்கரை. ராஜீவ், இங்க பாறைகள் நிறைஞ்சிருக்கு. அதாவது ரொம்ப கிளியரான கடற்கரை ஒன்று. பள்ளிவாசலுக்கு போறதுக்கு முதல் இங்க இருக்கு. நான் இங்க இருந்து பள்ளிவாசலை காட்டுறேன். அங்க பாருங்க, அங்க உங்களுக்கு மேலையும் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை காட்டுறேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பள்ளிவாசல் பற்றி ஒவ்வொரு வரலாறுகள் ஒவ்வொரு மாதிரி கூறுகிறது. அரேபியாவிலிருந்து வியாபாரத்துக்காக வந்தவங்க இந்த பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல தங்கினதாகவும் அவர்களுடைய உடல்கள் இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய சியாரங்கள் இங்கே இருக்குது, அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். ஊர் சுத்தலாம், உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே, இது புதுசு. லைஃப் ஆஃப் ராஜீவ், லைஃப் ஆஃப் ராஜீவ், சிரிப்பை தந்தீர். அழகான தென்னை மரங்கள் எல்லாம் இருக்கு. வேற லெவல்ல தென்னை மரங்கள் இருக்கு. தென்னை மரங்களோட சேர்ந்து ஒரு பயணம் செய்யறோம். பாருங்க, ஸோ கெச்சிமலை பள்ளிக்கு வர்ற நேரம் இங்க ஒரு அச்சாறு கடை இருக்கு, முறுக்கு இருக்கு, விதவிதமா என்னென்ன சாப்பிட விருப்பமோ எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, அன்னாசி, கொய்யாப்பழம், இதையும் வைக்க சொன்னாங்க, மாம்பழம் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா சாப்பிடுங்க. பள்ளிக்கு போறதுக்கு முதல்ல சாப்பிட்டு போங்க, இல்ல பள்ளிக்கு போயிட்டு வந்து சாப்பிடுங்க. ஓகே, அங்கிருந்து வர்ற நேரம் ஸ்பெஷலா 2 நாய்க்குட்டி இல்ல கரடி பொம்மை தானே, 2 கரடி பொம்மை சுத்துது பாருங்க. எவ்வளவு இது? 500 ரூபா. நீங்க கெச்சிமலை பள்ளி பக்கம் வந்தால் 500 ரூபாய்க்கு கேளுங்க. குறைச்சி வேண்டால் 510 ரூபாய்க்கு குறைச்சி தருவாரு. அப்படித்தானே? அங்க முடிச்சு நான் ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சேன். எங்க தெரியுமா? இங்கதான். ஸோ வந்த உடனே அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் குடிக்க வாங்க. உங்களுக்கு வந்துட்டு நெக்டோ ஐஸ்கிரீம், விதவிதமான ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்கு. உங்களோட பேர் என்னன்னா? இஃபாம். இஃபாம் தானே இருக்காரு. நீங்க 10 ஐஸ்கிரீம் எடுத்தால் அரை ஐஸ்கிரீம் ஃப்ரீயா வழங்குவாரு. அப்படித்தானே? அதுக்கெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. 11 எடுத்து குடிங்க. ஐஸ்கிரீம் கடையும் இருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது கெச்சிமலை பள்ளிக்கு போறேன். வாங்க போவோம்.
ஸோ கெச்சிமலை பள்ளிக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னன்னு சொன்னால், வியாபாரத்துக்காக முதல்ல நிறைய பேர் வருவாங்க வெளிநாடுகள்ல இருந்து. அவங்க ஒரு தங்குற இடமாகவும் இருந்திருக்கு, அவங்க தொழுகிற இடமாகவும் இருந்திருக்கு. முன்னோர்கள் ஒரு காலத்துல பள்ளிவாசலை சுற்றி தான் முன்னோர்கள் வந்து ஜியாரம், அவங்களுடைய ஜியாரம் வந்து புதைக்கப்பட்ட இடங்களாக இருந்தது. இந்த பள்ளியில நிறைய முன்னோர்களுடைய ஜியாரம் எல்லாம் இருக்காம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். அந்த நல்ல காத்து, நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கு இங்க. இங்க இருந்து பாருங்க அந்த வியூ. கண்டிப்பா வர்றவங்க பேர்வளை பக்கம் வந்தா இந்த பள்ளிவாசலுக்கு வாங்க. வேற விதமான வைபா இருக்கும். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க. பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்திருக்கோம். பள்ளிவாசல் பாருங்க. இப்படியான ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசம். ரொம்ப வித்தியாசத்துக்கு மேல் வித்தியாசமா இருக்கு. ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் உயரமான இடம். ஒரு மலை குன்றுல தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன முன்னோர்களுடைய ஜியாரம் இங்க இருக்குன்னு. இதுதான் ஜியாரம். பள்ளியை சுத்தி ரொம்ப அழகா இருக்கு. இயற்கை சூழல் நிறைஞ்சு. இன்னொரு வியூ காட்டுறேன்னு, உங்களுக்கு பார்த்தா அசந்துருவீங்க. அப்படியான ஒரு வியூ இருக்கு. இங்க பாருங்க, மீன் பிடிக்கிற படகுக்கு மற்றும் முழுதா காட்டுறேன் பாருங்க. அப்படியே வந்து பாருங்க எப்படி வியூன்னு. இப்படி ஒரு இடம் கிடைக்குமா? கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்களாம் பாதை வாழ்ந்திருந்து. மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே. வந்தோடனே அப்படியே சுத்தி நடந்துட்டு வர நேரம் இங்கெல்லாம் மீன்பிடி படகுகள் இருக்கு வித்தியாசமா. அங்க பெரிய ஒரு நிறுவனம் இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த ஏற்றுமதி இறக்குமதி அல்ல மீன்கள்லாம் கொண்டு போய் இறக்குற இடம் அதுவாக தான் இருக்கும். அங்கே போகையெல்லாம் பார்க்குற நேரம் தோணுது, நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ இன்னும் வந்து ஸ்பெஷல், இதை சுற்றி இன்னும் நல்ல நல்ல இடங்கள் இருக்குது. சின்ன ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே பள்ளி வாசலுக்கு இப்போ பெயிண்ட் அடித்து கொண்டிருக்காங்க. நல்ல ஒரு கலைநயத்துடன் இருக்குது. வெள்ளை பெயிண்ட், நல்ல கலைநயம். இதையும் சேர்த்து இன்னும் காட்டன் வாங்க. இந்த ஒரு இடம் சமைக்கிற இடம் நினைக்கிறேன். சமைக்கிற இடம், எல்லாரும் இருக்கிற இடம். ஸோ பெரிய ஒரு இடம் இந்த இடமும். இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏமனில் அத்ரமவுத் அரச குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரை ஏற்றிச் சென்ற ஒரு கப்பல் இந்த இடத்தில் கரைக்கு வந்ததாக நம்பப்படுகிறது. அவர்களில் சுல்தான் அஷ்ரஃப் வலியுல்லா, அவரது 5 சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி இங்கே தான் வந்து கரையொதுங்கி தங்கியதாகவும் சொல்கிறாங்க. அது பிறகு அவர்களுடைய முயற்சியால் தான் 1024 வலியுல்லா இருந்தபோது அவர் மலையில் உள்ள ஒரு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் பிறகு தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில். இப்போ சுற்றி வர கடல் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்படியான ஒவ்வொரு கதைகளும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் அது எந்தளவுக்கு இந்த வரலாற்று உண்மைகள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சொல்லப்படுற விஷயந்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம்.
இதே நேரத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற கட்டிடம் இருக்குது தானே, 1911ஆம் ஆண்டு ஒரு பணக்கார இஸ்லாமிய தொழிலதிபரால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு சதுர வெள்ளை கட்டிடமாக இது இருக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட வளைந்த வெளிப்புறம், வளைந்த டச்சு பாணி கேபிள்கள், பிறை மற்றும் நட்சத்திர அலங்காரத்தால் முடிசூடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, தென்னை மரமாக இருக்கலாம், தென்னந்தோப்பாக இருக்கலாம், எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே போனால் அந்த காற்றோடு சேர்ந்து இயற்கையை ரசிக்கிற நேரம் வேறு லெவலான ஒரு வைப் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த கடற்கரை காட்சிகள்லாம் பார்க்குறீங்க, மேல் பகுதியிலேருந்து பார்க்குற நேரம், அந்த மலை உச்சிலேருந்து பார்க்குற நேரம் வித்தியாசமாக இருக்குங்க. அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, வேறு விதமாக இருக்குது. இதே நேரத்தில் ஜூன் 12, 2015ஆம் ஆண்டு இந்த மசூதி அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் தலமாக அறிவிக்கப்பட்டது என்பதும் இங்கு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பார்க்குறது கெச்சிமலை பள்ளியை சுற்றி இருக்கிற இடம். அது பின்புறத்தை நோக்கி தான் நான் போய் கொண்டிருக்கேன். உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஈவினிங் டைமில் இங்கே வந்து இருந்தால் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருக்கும். இந்த கடல் அலையெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் மற்றைய கடற்கரையை விட கொஞ்சம் வேகமாக தான் இந்த கடல் எல்லாம் அடிக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. நிறைய பாறைகள் இங்கு வந்து போடப்பட்டிருக்கின்றது. அந்த பாறைகளில் உட்கார்ந்துருக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் முன்னாடி பார்க்குற நேரம் உங்களுக்கு தெரிந்த துறைமுகம், கடலுக்கும் அந்த துறைமுகத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, அந்த பகுதியூடாகத்தான் நிறைய படகுகள் மூலம் மீன் பிடித்து இந்த துறைமுகத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த கடல் அலைகள்லாம் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாக. இப்போ நீங்கள் முன்னாடி நான் கொஞ்சத்தில் காட்டுறேன்னு பாருங்கள். அந்த பாலமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இலங்கையில் இப்படியான இடங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் ஒரு பள்ளிவாசலை சுற்றி இப்படியான ஒரு இயற்கையான விஷயம், செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அந்த பாலம்தான், அது போர்டர் பாலம் என்று சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த படகுகள் மூலம்தான் மீன் பிடிச்சிட்டு அங்கால அந்த மீன் பிடித்த மீன்களை எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு நிறுவனங்கள் இருக்குது. அவங்க பொறுப்பேற்று செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய படகுகள் இருந்தது அங்கே பார்க்கக்கூடியது. அந்த படகுகள் மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், கருவாடுகள்லாம் காய போடப்பட்டிருக்கு. மீன்களை கருவாடாக்க மாற்றுறது இந்த இடத்துல அப்படி இருக்குது. யாரும் இருக்கல, ஆனால் அப்படி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். யாரும் வந்து எடுக்க போகிறது கிடையாது. போகிற வழியெல்லாம் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அங்கே படகுகள் ஒரு பக்கம் இருக்கிற நேரம் நிறைய பேர் மீன் பிடிச்சு கொண்டு இருந்தாங்க. கரையிலிருந்து மீன் பிடிக்கிறது அது பார்க்குறதே நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அந்த பைக்கில் நான் அந்த சின்ன ஒரு பாலத்தில் ரெண்டையும் பிரிக்கிற இடத்துல போய் கொண்டிருக்க நேரம்தான் இந்த காட்சிகள்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தூரத்தில் பாருங்கள், தூரத்தில் பார்க்குற நேரம் அந்த மரங்களோடு சேர்ந்து அந்த கரைகளை பார்க்குற நேரம் வித்தியாசமாக இருக்குது. இன்னும் போக எந்த பக்கமெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் அவ்வளோ படகுகள். நான் சொன்னேன் மீன் பிடிச்சு கொண்டு இருந்தாங்கன்னு. இங்கே பாருங்கள், மீன் பிடிச்சு கொண்டு இருக்காங்க. நிறைய மீன்கள் கிடைக்கும்னு நம்புகிறேன். எங்க சொன்னால் பிடிச்சி அந்த சின்ன அவங்க ஒரு மீன் போடுறதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போட்டு கொண்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரசிக்கிறதுக்கு 2 கண் பத்தாது. அந்தளவு ரசனையோடு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். கண்டிப்பாக நீங்கள் வந்தால், இலங்கைக்கு வந்தாலோ, இலங்கையில் இருக்கிறவங்க இதுவரைக்கும் வராமல் இருந்தாலோ இந்த இடத்துக்கு ஒருக்கா வாங்க, வந்து பாருங்கள், நல்லா ரசிங்க. ஒரு ஆன்மீக தலமாகவும் இருக்குது, இன்னும் ஒன்று இயற்கை சார்ந்த விஷயமாகவும் இருக்குது. கெச்சிமலை பள்ளிக்கு வந்திருந்தோம். பள்ளியை சுற்றி இருக்கிற இடங்கள், பள்ளியில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அங்கே பாருங்க, அந்த சிக்னல் லைட் இருக்குது, அதுதான் போர்டர். கடலுக்கும் ஆபருக்குமான போர்டர் அதுதான். இங்க கடல் இருக்கு, நிறைய பேர் இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் கிழமை நாட்கள்ல வந்தால் வேற லெவல்ல இருக்கும். இங்க இருந்து நீங்க பள்ளியை பார்க்கலாம். அங்க இருக்குது பள்ளி. ஒரு சிறப்பான காட்சி. இந்த காட்சியோட சேர்ந்து இந்த பைக்ல வர்ற நேரம் எப்படி இருக்கு. ஸோ கண்டிப்பா வீடியோ பண்ணிருக்கீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுறதுக்கு முதல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேவையில்லாட்டி அன்லைக் பண்ணுங்க. பாய்.